கடந்த ஏப்ரல் 10, 2024 இலான் மஸ்க் ஒரு ட்வீட் போடுறாரு. அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதத்தோட இறுதியில் இந்தியாவுக்கு போகிறேன், நரேந்திர மோடி அவர்களை மீட் பண்ண போகிறேன், இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த அறிவிப்புகள்லாம் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த ட்வீட் அப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. டெஸ்லா இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு, டெஸ்லா இந்தியாவில் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க, பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா, இலான் மஸ்க் இவருடைய ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ சைனாவுக்கு போயிட்டார். இப்போ இவர் சைனாவுக்கு போனதுனால என்னாச்சு, நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகிறது இல்லையா, டெஸ்லா கடைசி வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறதே இல்லையா அப்படிங்கிற பல விதமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். ஸோ இலான் மஸ்க் சைனாவுக்கு போனதை கூட பிரச்சனை கிடையாதுங்க. இந்திய ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போனார் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ ரொம்ப பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. இப்போ என்னென்னா, அவர் ஆக்சுவலாக அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணலைங்க. அவர் அவருடைய வேலை நிமித்தமாக அந்த ட்ரிப்பை போஸ்ட்பான் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ ஏன் அவர் சைனாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சைனாவில் அவங்க ஒரு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. டெஸ்லாவுக்குன்னு ஒரு மார்க்கெட் சைனாவில் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா, சைனாவிலே இருக்கிற அந்த கார் மேனுஃபேக்சரெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே டெஸ்லாவை அடிக்கிற அளவுக்கு ரொம்ப வேகமாக முன்னேறிக்கிட்டு வராங்க. அதில் மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த BYD அப்படிங்கிற கார் தான். பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கம்பெனி டெஸ்லாவே பின்னுக்கு தள்ளிட்டு உலக அளவில் இந்த எலக்ட்ரிக் கார் சேல்ஸில் நம்பர் 1 வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவோட இந்த ஃபுல் செல்ஃப் டிரைவ் அப்படிங்கிற ஒரு மோடு, அதாவது ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏன்னு ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து பின்னு ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுரும். இது யூஎஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் சைனாவில் அதை இன்னும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போ டெஸ்லாவில் இந்த வசதி இல்லை. ஆனால் டெஸ்லாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த கம்பெனிகள் எல்லாமே இந்த ஃபுல் செல்ஃப் டிரைவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இலான் மஸ்க் சைனாவுக்கு போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அங்கே இருக்கிற டெஸ்லா கார்களில் இந்த ஃபுல் செல்ஃப் டிரைவை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் போயிருக்காரு. இரண்டாவது, அவங்களோட ஆப்போசிஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையுமே மிந்தி தள்ளிட்டு எப்படியாவது டெஸ்லாவை மீண்டும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுமே ஒரு நோக்கமாக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் அவர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்தியாவில் டெஸ்லா கார்கள் இது வரைக்கும் இல்லவே இல்லை. அதுக்கான கட்டமைப்புகள் ஆகட்டும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அது எல்லாமே இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் சைனாவில் ஆல்ரெடி அவங்க ஒரு மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மார்க்கெட்டுக்கு இப்போ பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் இலான் மஸ்க் இந்த ட்ரிப்பை போஸ்ட்பான் பண்ணிவிட்டு சைனாவுக்கு போயிருக்காரு. அவருடைய டெஸ்லா கம்பெனி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் அவர் போயிருக்காரு. இப்போ மெயினாக இந்த FSD, அதாவது இந்த ஃபுல் செல்ஃப் டிரைவ், அதை ஏன் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த FSD அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்லா கார்களோட ரொம்ப வேறுபடுதுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த காரை சுற்றியுமே அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சுருப்பாங்க. அந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை வச்சு மட்டும்தான் அந்த காரை சுற்றி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு காரை சுற்றி ஒரு 8 டிஜிட்டல் கேமரா வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கண் மாதிரி தான். அந்த காருக்கு இப்போ 8 கண்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ 8 கண்கள்லேருந்து, அதாவது அந்த 8 கேமராவிலேருந்து வர விஷுவல்ஸுக்கு பார்த்தீங்களா, அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே அது ஒருங்கிணைச்சி ஒரு 3D மேப்பாக அந்த காரை சுற்றி அது உருவாக்கிடும். இந்த 3D மேப் உருவாக்குறதுனா என்ன ஆகுதுன்னா, இந்த கார் இந்த மனிதர்கள் யார், பொருள் யார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தரம் பிரித்து அந்த பொருட்கள் ஆகட்டும், டிராஃபிக் சிக்னல் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே சரிவர கவனித்து இந்த காருங்கிறது ஃபுல்லாக ஒரு ஆட்டோ பைலட் மோடில் இயங்கிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, கண்டிப்பாக இலான் மஸ்க் எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே வருவார். ஆனால் எப்போன்னு தான் தெரியல, போஸ்ட்பான் பண்ணியிருக்காரு. மேபி இந்த இயர் எண்டு கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த BYDன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் அந்த கார்கள் இப்போ இந்தியாவுக்குள்ளே அறிமுகமாகி ரொம்ப பிரபலமாக போய்கிட்டு இருக்கு. இந்தியாவோட டெஸ்லா அப்படிங்கிற அளவுக்கு அது பேர் வாங்கிடுச்சு. இப்போ என்னென்னா, சைனாவில் தான் அவருக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே அவர் ஒன்று வரவே இல்லை. வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே இலான் மஸ்க் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.